ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என்னடா எக்ஸாம்க்கு ரெடியா இருக்கியா? 1 மார்க்ல எவ்வளவுதான் படிச்சாலும் என்னால 20 out of 20 வாங்க முடியல, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறியா? சோ நீங்க எல்லாம் கேட்ட மாதிரி இப்போ கம்ப்ளீட்டா 1 மார்க்குக்கு லாஸ்டா ஃபைனலா ஒரு ரிவிஷன் மெட்டீரியல் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இந்த ரிவிஷன் மெட்டீரியலை நீ ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணாலே உனக்கு நம்மளோட பார்ட் 1ல இருக்கிற 1 மார்க்கை அழகா 20 out of 20 தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பார்க்கலாமா? சோ ரெடியா இருக்கியா? குயிக்கா பார்த்துடலாம் வாங்க. சோ இங்க பாரு, ஃபர்ஸ்ட் synonyms and antonyms கொடுத்திருக்கேன். சோ இந்த synonyms and antonyms the entire prose like first lessonல இருந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்கிற எல்லா synonyms antonyms-உம் prose ரிலேட்டடா இங்க இருக்கும். நீ புக்கை திருப்பி திருப்பிலாம் பார்க்க தேவையே கிடையாது, சரியா? இந்த ஒரு மெட்டீரியல் வச்சு நாளைக்கு உன்னால 70ல இருந்து 80 கண்டிப்பா எடுக்க முடியும். ஸோ 1 மார்க் நான் இங்க கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ்ல வீடியோஸ்ல பார்த்துருந்தேன்னா 1 மார்க்கை தவிர்த்து நீ எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸை கவர் பண்ணணும், எப்படி ஈஸியா வந்து இஆர்சி எழுதணும், எப்படி பேராகிராஃப் யோசிச்சு எழுதணும், இது எல்லாமே கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். ஸோ 1 மார்க் மட்டும்தான் மிஸ் ஆகுது. அந்த மெட்டீரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ சினானம்ஸ் பார்த்தா அப்படின்னா ஃப்ரம் யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கேன், சரியா? இங்க பாரு, யூனிட் 3, 4, 5, 6 எல்லாமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? அப்புறம் ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, 6 வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எழுத போறது எல்லாமே நம்ம புக் பேக்ல இருந்து தான் வரும். ஆனா நமக்கு தான் புக் பேக்கை திருப்பறதுக்கு இப்ப டைம் இல்லை. அதனால இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு அமௌண்ட், சரியா? ஸோ ஒரு டாபிக்கா ஷார்ட்டா எப்படி படிக்கிறது, எக்ஸாம்ல எப்படி கேட்க போறாங்க, நம்ம எப்படி குவிக்கா ஞாபகம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி நோட்ஸோட இங்க இருக்கு. இங்க பாரு, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பார்த்துக்கலாம். தென் ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, ஸோ வி ஹாவ் அதர் வேர்ட்ஸ். ஸோ ப்ரொனவுன்ஸ் வேர்ட்ஸ், என்ன அமெரிக்கன் வேர்டு, இங்கிலீஷ் வேர்டு இருக்கு, அப்ரிவேஷன்ஸ் இருக்கு, எல்லாமே. ஸோ நமக்கு அந்த 1 to 20 கொஸ்டின்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்களோ அது எல்லாமே இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம், சரியா? ஸோ அப்ரிவேஷன்லாம் எங்க புக்ல அவ்வளோ கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறியா? ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் புக்ல இருந்து, சரியா? 9th 10th 11th இந்த மாதிரி எல்லா புக்ல வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். தென் கிளிப்டு வேர்ட் அண்ட் பிளெண்ட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு? ஸோ அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். கிளிப்டு வேர்ட், பிளெண்ட் வேர்ட்லாம் நம்ம ஜஸ்ட் லைக் தட் எழுதிடலாம். பிளெண்டட் வேர்ட்ஸ்லாம் ஜஸ்ட் லைக் தட் எழுதிடலாம். ஒன்ஸ் நீ இதை மக்கப் பண்ணு, நான் உன்னை சொல்லவே மாட்டேன். பட் ஆனா உன்னால கண்டிப்பா கோ த்ரூ பண்ணி படிக்க முடியும். இந்த 20 மார்க்ஸ்க்கு இப்ப இந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ண உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஒரு half an hour தான் ஆகும். half an hour to 45 minutes அவ்வளவுதான். அதுக்கு மேல கண்டிப்பா எடுக்காது, சரியா? இப்ப இந்த நம்ம 20 out of 20 வாங்கணும்னா ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? எஸ். ஸோ டெஃபினிஷன், டிஃபைனிங் த வேர்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு டேர்ம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேர்ம்ல வாட் ஆர் த மீனிங்ஸ் ஹிடன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா, சரியா? ஸோ அந்த மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். தென் வி ஹாவ் லைக், இங்க பாரு, அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கேன். ஃப்ரேசல் வெர்ப் இருக்கு, ப்ரப்போசிஷன் இருக்கு, இடியம்ஸ் இருக்கு, கொஸ்டின் டேக் இருக்கு, எல்லாமே இதுல நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாரும் ஹாப்பியா இருக்கியா? எக்ஸாம்ல 20 out of 20 பார்ட் 1ல வாங்கிடலாமா? லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் ஃபயரா இருக்கணும் இல்லையா? எஸ், ஃபயராகவும் இருக்கணும், நம்ம டைம் சேவும் பண்ணணும், நம்ம படிச்சது வரவும் செய்யணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுதான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க. ஓகே, இங்க பாரு, மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ், செமி மாடல்ஸ், வேற என்ன இருக்கு நமக்கு? ஸோ செமி மாடல்ஸ்க்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்சர்ஸும் கீழேயே இருக்கும், நீ தனியா போய் ஆன்சர்லாம் தேட வேணாம். ஆன்சரும் நமக்கு கீழேயே இருக்கு. கொஸ்டின் டேக் இருக்கு, கொஸ்டின் டேக் இருக்கா? இங்க பாரு, ஃபுல்லா என்ன மாதிரி எல்லாம் கேட்குறாங்க, எப்படி எழுதணும், இந்த கொஸ்டின் டேக்லாம் இந்த 25 கொஸ்டினை நீ படிச்சாலே போதும்டா, அழகா நீ எழுதிடலாம். ரொம்ப அதிகமா படிக்கிறோம் அப்படின்னு கண்டிப்பா ஃபீல் பண்ணாத. லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம படிக்கும் போது என்ன ஆகும்? அதிகமான டைம் சேவ் பண்ணி நம்ம கொஞ்சம் டைம்லயே லைக் வி கேன் கெட் மோர் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ சிலிபிஃபிகேஷன் இருக்கு. சிலிபிஃபிகேஷன்லாம் புக்ல இருந்து தான் வரும். அதனால கவலைப்படாம நம்ம கண்டிப்பா படிக்கலாம், சரியா? அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கு. தென் வி ஹாவ், அதுக்கே எப்படி எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாரு. ஓகேவா? ஸோ சிங்குலர் ப்ளூரல், அடே நம்ம சிங்குலர் ப்ளூரல் 6th இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ சிங்குலர் ப்ளூரல், ஆர்டிகல்ஸ், டிட்டர்மினேஷன், எவ்ரிதிங் யூ ஹேவ் கண்ணா. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ண போறோம்? அழகா நம்ம 20 out of 20 பார்ட் 1ல வாங்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கல? எஸ், கண்டிப்பா. இந்த பிடிஎஃப் நீங்க அழகா வாட்ஸ்அப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த லிங்க்ல இருந்து காப்பி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So 20 out of 20 part 1 target over. Very good. Thank you and all the very best.